ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஓசோனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓசோனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோனைட்ஸ் இருக்கும். ஓசோனைட்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆல்கீன்ஸை ஓசோனாலிசிஸ் பண்ணுற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கலாம் நம்ம ப்ராடக்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு இது எடுத்துருக்கேன். ஆல்கீன் தட் இஸ் பியூட்டின், 2-பியூட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓசோனாலிசிஸ் செய்கிற போது ஃபர்ஸ்ட் இட் ஃபார்ம்ஸ் ஓசோனைடு. இதுதான் ஓசோனைடு. ஸோ இந்த ஓசோனைடு ஒரு சைக்கிளிக் ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். இந்த ஓசோனைடு கார்பன் நம்பர் 1 வச்சுக்கோம், இது கார்பன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஓசோனாலிசிஸ் நடக்கிற போது இட் கிளீவ்ஸ் த கிளீவேஜ் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நடக்கும். இந்த மாதிரி ஜஸ்ட் இமேஜின் திஸ், இந்த மாதிரி கிளீவேஜஸ் நடக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அழகாக யூ வில் கெட் த ப்ராடக்ட்ஸ் CH3C. இங்கே ஒரு கிளீவேஜ் இந்த கார்பன்லாம் நடக்குது, இந்த ஆக்சிஜனில் ஒரு கிளீவேஜ் நடக்கும். ஸோ என்ன ஆகும், கார்பனுக்கும் ஆக்சிஜன் இடையில ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ CH3C டபுள் பாண்ட் OH, CH3CHO இது ஒரு ப்ராடக்ட். CH3CHO. தென் ஹியர் CH3CHO. இங்கேயும் அதே மாதிரி ஒரு கார்பனைல் குரூப் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டால்டிஹைடு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது ஜிங்க் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி ரிடக்ஷன் பண்ணுற போது நமக்கு ஆல்டிஹைட்ஸ் கிடைக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஆல்கீன்ஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது முக்கியமான ஒரு யூசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் ஓசோனாலிசிஸில் டபுள் பாண்டோட பொசிஷன்ஸ், லொக்கேட்டிங் த பொசிஷன் ஆஃப் த டபுள் பாண்ட்ஸ் இந்த அன்னோன் ஆல்கீன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தெரியாத ஒரு ஆல்கீன்ஸில் டபுள் பாண்ட் எண்டில் இருக்கா, மிடில் ஆஃப் த ஆல்கீன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஓசோனாலிசிஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.